முத்துராஜாவில் இருந்து கட்டுநாயவுக்கு நாங்கள் ஒரு குழாய் வழி முறையை ஏற்படுத்தி வருகின்றோம். அதாவது விமானங்களுக்கு தேவையான அந்த எரிபொருளை கொண்டு செல்வதற்கான குழாய் வழி. எங்களுடைய விமான நிலையத்தை சிறந்த ஒரு கேந்திர நிலையமாக மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் இந்த சரக்குகளை கையாளக்கூடிய ஒரு சிறந்த நிலையமாக நாங்கள் அதை பரிமாற்ற முயற்சித்து வருகின்றோம். நாங்கள் 1800க்கு மேல் எங்களுடைய தேவை ஏற்படும் என்று எதிர்பார்க்கின்றோம். விமான நிலையத்தை ஒரு பிரதான கேந்திர நிலையமாக நாங்கள் மாற்றுவதற்கான திட்டத்தோடு எங்களுடைய எரிபொருள் முகாமைத்துவம் அதனோடு இணைந்ததாக இருக்க வேண்டும். நாங்கள் அவை இரண்டையும் இணைத்துவிட எதிர்பார்க்கின்றோம். எனவே முத்துராஜாவில் காணிகளை நாங்கள் கட்டுநாயக்க வரை ஒரு குழாய் வழியாக மேற்கொள்ள இருக்கின்றோம். 63,000 மெட்ரிக் டன் மேலதிகமாக நாங்கள் களஞ்சியப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டு அதற்கான கேள்வி நடைமுறைகளை நாங்கள் இறுதிக்கட்டம் வரை கொண்டு வந்துள்ளோம். இதுதான் உண்மையில் உட்கட்டமைப்பு வசதிகள். அந்த 63,000 மூலம் எங்களுக்கு 40 நாட்களுக்கு போதுமான அந்த விமானத்துக்கான எரிபொருளை களஞ்சியப்படுத்தி வைத்திருக்க முடியும். இப்போது இருக்கின்ற கேள்வி அல்ல, நாங்கள் விமான நிலையத்தில் எரிபொருள் வளங்களை வழங்குவதற்கான திட்டங்களை வகுத்துள்ளோம். அதற்காக நாங்கள் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளோம். அதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் கேள்வி நடைமுறைகளை பூர்த்தி செய்து சில கம்பெனிகள் அதுக்கான காலம் கோரியுள்ளன. குறிப்பிட்ட ஒரு காலத்தை நாங்கள் கோருகின்றோம். அந்த காலப்பகுதியில் நாங்கள் கேள்வி நடைமுறையை பூர்த்தி செய்ய எதிர்பார்க்கின்றோம். அடுத்ததாக திருகோணமலையில் திருகோணமலை களஞ்சி சாலைக்கு என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் நடைபெறுகின்றது. கடந்த அரசாங்க காலத்தில் அவற்றில் அந்த கொள்கலங்களில் 3 கடந்த அரசாங்க காலத்தில் வழங்கியுள்ளார்கள். பிரிமா நிறுவனத்துக்கு 2,17,000 மெட்ரிக் டன் கொள்கலனை இதன் மூலம் நாங்கள் நிறைவு செய்து எதிர்பார்க்கின்றோம். அவற்றை நாங்கள் திருத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம். நாங்கள் அவற்றை மறுசீரமைப்பது நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். அவற்றில் 2 பூர்த்தி அடைந்துள்ளது. அவற்றை நாங்கள் மறுசீரமைத்தால் மட்டும் போதாது. கடலிலிருந்து குழாய் வழியாக திருகோணமலை வரை அந்த ஒரு குழாய் வழியை அமைப்பதற்கு நாங்கள் கேள்வி நடைமுறைகளை கோருகின்றோம். 7.35 பில்லியன் அதற்கான செலவு ஏற்படும். அடுத்ததாக குறிப்பாக சொல்வதாயின் எங்களுடைய எண்ணெய் நிரப்பு வசதிகள் அது மிகவும் குறைவானதாக நிலை உள்ளது. அவற்றை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். அதற்காக நாங்கள் கேள்வி நடைமுறைகளை அனுசரித்து வருகின்றோம். நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் 1.5 பில்லியன் அதன் மூலம் வருமானம் எதிர்பார்க்கின்றோம். அதற்கான கப்பல் வந்து சேர்வதற்கு 5 நாட்கள் போல் எடுக்கின்றது. கப்பல்களுக்கு மேலதிகமாக செலுத்த வேண்டும். அவற்றை மீண்டும் கடல் வழியாக அனுப்பி வைக்க வேண்டும். அந்த முழு கென்றி தொகுதியை நாங்கள் நவீனமயப்படுத்த போகின்றோம். அதற்கான மதிப்பீடுக்கான கேள்வி நடைமுறைகள் நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். எண்ணெய் சுத்திகரிப்பு அடுத்த சுத்திகரிப்பு 1929 38,000 மெட்ரிக் டன் தான் அதற்கான அளவு. இதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதன் கொள்ளளவை அதிகரிப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். 1979 ஆகும்போது நாங்கள் உண்மையில் அதற்கான தேவையை விரிவுபடுத்தினோம். இந்த 44 ஆண்டுகளுக்குள் 1 மெட்ரிக் டன் மூலம் எங்களுடைய சுத்திகரிப்பை நாங்கள் அதிகரித்துள்ளோம். 44 ஆண்டுகளில் எங்களுடைய சுத்திகரிப்பில் கொள்ளளவை நாங்கள் அதிகரிக்கவில்லை என்றால் அரசாங்கங்களா இங்கு நாட்டில் இருந்தன என்று நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் இதனை 1 லட்சம் மெட்ரிக் டன் வரை நாங்கள் அதிகரிப்பதற்கான திட்டம் வகுத்து வருகின்றோம். இப்போது 15 கம்பெனிகள் தங்களுடைய ஆர்வத்தை வெளியிட்டுள்ளன. அவற்றில் 15 சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதுக்கான காலத்தை நாங்கள் ஆர்வத்தையும் 20 கம்பெனிகள் வெளியிட்டுள்ளன.
இதற்கான கலந்துரையாடல்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இந்த கொள்திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்களையும் வகுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். இதனை நாங்கள் 100க்கு 100 அதிகரிக்க எதிர்பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இங்கிருக்கின்ற அனைவருக்கும் தெரியும், எங்களுடைய குழாய் வழிகளுக்கு ஏற்படுகிற நிலைமை உங்களுக்கு தெரியும். விசேடமாக கொலான்னாவிலிருந்து துறைமுகம் வரையான குழாய் வழி சம்பந்தமான விடயம் 90 வருடம் அது பழமையானது. அதன் மூலம் எண்ணெய் கசிவு ஏற்படுகின்றது, கொள்ளையிடுகின்றார்கள். 20 ஆண்டுகளாக நாங்கள் இதனை சீர்திருத்தத்துக்கான முயற்சி வருகின்றோம், ஆனால் முடியவில்லை. 2 குழாய் வரிகள் உள்ளன. அதற்கு இப்போது நாங்கள் அதற்கு தேவையான அனைத்து அறிக்கைகளையும் தயாரித்து வருகின்றோம். வெகு விரைவில் அதற்கான கேள்வி நடைமுறையை ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றோம். அடுத்ததாக எங்களுக்கு தெரியும் நெஃப்டா. இன்று கொரோனாவிலிருந்து கெரணிதிச வரை அந்த நெப்டா குழாய் நீர் தொகுதி 90 வருடங்களுக்கு மேல் பழமையானது. அதன் மூலம் 2 பேர் காயமடைந்தார்கள். இது உண்மையில் பாதுகாப்பற்ற ஒரு குழாய் நீர் முறை. நாங்கள் அதனை சீர்திருத்த வெகு விரைவில் சீர்திருத்தத்துக்கு கேள்வி நடைமுறைகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதற்கு 1.5 பில்லியன் செலவாகும். அன்னளவாக 30 பில்லியன் அளவான தொகை இந்த நடைமுறைக்காக நாங்கள் செலவிடுகின்றோம். இப்போது இருக்கின்ற நடைமுறைக்கு நாங்கள் அந்த திட்டங்களை வகுத்து எரிசக்தி எதிர் பாதுகாப்புக்கான நடைமுறைகளை நாங்கள் மேற்கொண்டு இந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து நீண்டகால அடிப்படையில் நீண்டகால தீர்வுக்கான மக்களுக்கு இது சம்பந்தமான சந்தேகம் இல்லாத முறையில் நாங்கள் உண்மையில் நடவடிக்கை எடுக்கின்றோம். இந்த நிலைமையை நாங்கள் தீர்மானிப்பவை அல்ல, அவை கொள்திறன் அடிப்படையானவை. ஆனால் எங்களுடைய திறமைக்கு அப்பாற்பட்ட விடயங்கள் இடம்பெறலாம். அரசாங்கமும் எதிர்கட்சியும் இடையிலான ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருந்தால் நீங்கள் 27(2) கீழ் கேள்வி கேட்கலாம், நாங்கள் பதில் வழங்குவோம். இப்படித்தான் நடக்கின்றது. ஆனால் இது அவ்வாறானதல்ல. இப்போது இருக்கின்ற முறையின் அடிப்படையில் இது உண்மையில் வாய்ப்பு உள்ளது. அதற்கு ஏற்ப நாங்கள் இதனை கவனித்து முகம் கொடுத்ததற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம். அடுத்ததாக முக்கியமான விடயம், நாங்கள் எதிர்நோக்கின்ற முக்கிய பிரச்சனை எரிவாயு பிரச்சனை. எங்களுடைய கொள்திறன் அளவு 8000 மெட்ரிக் டன் அளவு தான் உள்ளது. நாளாந்த எங்களுடைய நுகர்வு தேவை ஒரு 1000 அல்லது 1100 மெட்ரிக் டனுக்கு அளவுகளில் தான் எங்களுடைய நாளாந்த தேவை உள்ளது. ஆனால் எங்களுடைய கொள்கலன்கள் 8000 மெட்ரிக் டன் தான் உள்ளது. அவற்றை ஒரு வார காலத்துக்கு தான் எங்களால் சேமித்து வைத்திருக்க முடியும். அவை முடிவடையும் வரை பார்த்திருந்தும் கொண்டு வர முடியாதல்லவா? இவற்றை நாங்கள் துறைமுகத்துக்கு எடுத்து வருகின்றோம். இதுதான் உண்மையான நிலைமை. அது மாத்திரமல்ல, கடந்த காலத்தில் நடந்தது, தனியார் கம்பெனி எரிவாயு வழங்கும் போது அதனுடைய செயல் குன்றியதன் காரணமாக பிரச்சனை ஏற்பட்டது. எங்களுடைய நாளாந்த தேவை 8000 மெட்ரிக் டன். லிட்ரோ கேஸ் கம்பெனி ஒரு 1000 அல்லது 1200 மெட்ரிக் டன் தேவை. உங்களால் உணர முடியும் இந்த பிரச்சனையை. எங்களுக்கு எரிவாயுவை சேமித்து வைத்திருக்க முடியாத ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. சிறு கப்பல்களும் 8000 மெட்ரிக் டன் அளவில் நாளாந்தம் கொண்டு வருகின்றோம். இவை நாடுகள் அல்ல. உண்மையில் மாலைதீவில் நிறுத்தி வைத்துக் கொண்டு சிறு கப்பல் மூலம் நாங்கள் 8000 மெட்ரிக் டனை கொண்டு வருகின்றோம். எனவே எரிவாயு கம்பெனிகளின் கொள்திறனை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். தனியார் கம்பெனி இருக்கின்ற 36,000 அந்த மெட்ரிக் டன் கொள்கலன் தனியார் நிறுவனங்கள் வசம் உள்ளது. அதே போல ஏற்றுமதி சந்தை, அவற்றை ஏற்றுமதி செய்வதற்காகவே இந்த எரிவாயு சேமிப்பகத்தை அவர்கள் பேணி வருகின்றார்கள். நாங்கள் நினைக்கின்றோம் 30,000 இன்னும் 15,000 தற்காலிகமாக வழங்குமாறு நாங்கள் கூறுகின்றோம். அந்த கம்பெனிகள் அதற்கான இணக்கத்தை தெரிவித்துள்ளன. அவற்றில் 15,000 மெட்ரிக் டன் எங்களுக்கு வழங்குவதற்கு அவர்கள் உறுதிமொழி எடுத்துள்ளார்கள்.
அவை பிஓஐக்கு உரிய கம்பெனிகள். அவை உள்ளூர் சந்தைக்கு விநியோகிப்பதாயின், தனியார் கம்பெனிகளுக்கு வழங்குவதாயின் என்ன நிலைமை? அவர்கள் ஏற்றுமதி செய்வதில் 20% தான் உள்ளூர் சந்தைக்கு விடுகிறார்கள். அவர்கள் ஏற்றுமதி செய்துவிட்டு எஞ்சியவற்றை உள்ளூர் சந்தைக்கு விடுகின்றார்கள். ஒரு காலகட்டத்தில் அவர்கள் பங்களாதேஷில் யுத்தம் காரணமாக அங்கு செல்ல முடியாது என்று கூறினார்கள். ஏற்றுமதி சந்தை வீழ்ச்சி அடைந்தது. ஏற்றுமதி சந்தைக்கு 20% தான் வழங்க முடியும் உள்ளூர் சந்தையிலிருந்து. அவ்வாறான நிலைமையில் உள்ளூர் சந்தைக்கு வளங்களை மேற்கொள்ள முடியாத நிலைமை உள்ளது. அந்த மஞ்சள் நிற எரிபொருளை பெற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள். மஞ்சள் நிற எரிபொருளை பெற்றுக்கொண்டவர்களுக்கு எரிவாயு இல்லை. ஏற்றுமதி செய்திருக்கவில்லையாலும் சந்தைக்கு விட முடியாது. அப்படியான நிலைமை பற்றாக்குறை ஏற்படும். எனவே அவசர நிலைமையை மீண்டும் நாங்கள் ஏற்படுத்துவதற்கு அத்தியாவசிய ஆணையாளர் ஊடாக நாங்கள் விசேட ஒழுங்கு விதி ஒன்றின் ஊடாக உள்ளூர் சந்தைக்கு அவற்றை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்து வருகின்றோம். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் அவருக்கு கூறினால், நீங்கள் ஏற்றுமதி செய்வற்றில் 20% வழங்கல் என்று கூறினால் அவர்கள் தரமாட்டார்கள். ஏற்றுமதி சந்தை வீழ்ச்சியடைந்திருக்கும். அப்படி என்றால் என்ன நடக்கும்? அவர்களுடன் நாங்கள் இப்போது என்ன நடைபெறுகின்றது? எரிவாயு வழங்குவதாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் பிஓஐ கம்பெனியாக இருந்தாலும் உள்ளூர் சந்தைக்கு எரிபொருளை வழங்குவது போதுவான அந்த வரி சலுகையை நாங்கள் வழங்குகின்றோம். அவற்றை தற்காலிகமாக வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். விசேடமாக லாஃப் கேஸ், அதேபோல் லெட்ரோ கேஸ் மூலம் 1,00,000 கொள்கலன்களை நாங்கள் தருவிப்பதற்கு இந்த 12ஆம் தேதி அந்த கப்பல் வந்து சேர்கின்றது. ஆரம்பத்தில் சிலிண்டர் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருந்தது. அதனை நீல நிறத்துக்கு, அந்த மஞ்சள் நிறத்தை நீல நிறத்துக்கு மாற வேண்டிய ஒரு நிலைமையும் காணப்பட்டது. தனிப்பட்ட கம்பெனிகள் போட்டி நிலையை கொண்டு வந்து விலையை குறைப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் சமையல் எரிவாயு 500 ரூபாவால் குறைவாக இருக்கிறது. அரசாங்க கம்பெனி சார்பாக மஞ்சளுக்கு மாற வேண்டுமாக இருந்தால் அதற்கான சிலிண்டர்கள் இல்லை. 1,00,000 சிலிண்டர்களை நாங்கள் கொள்வனவு செய்வதற்கு தருவித்தல் கட்டளை அனுப்பியிருக்கின்றோம். அவை சந்தைக்கு வர இருக்கின்றன. எரிபொருள் அதாவது சமையல் எரிவாயுக்கு பற்றாக்குறை இருப்பதாக கூச்சல் போட்டார்கள். அப்படி எதுவுமே இல்லை. லிட்ரோ 1000, 1200 லிட்டரை வழங்க வேண்டுமாக இருந்தால் ஒரேடியாக 1800 லிட்டருக்கான கேள்வி வருமாக இருந்தால், வளங்கள் குறையுமாக இருந்தால் அங்கு ஒரு சிக்கல் வரும். அந்த சிக்கலுக்கு தீர்வு தேட வேண்டும். அதற்கான தீர்வுகளை நாங்கள் தேடி வருகின்றோம். எரிவாயு துறையில் பிரச்சினை ஏற்படுவதற்கு இருக்கின்ற வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். அடுத்தபடியாக வெளிநாட்டில் இருக்கின்ற இலங்கையர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரம் பிரச்சினை. இந்த பிராந்தியத்திலே கிட்டத்தட்ட 10,00,000 பேர் தொழில் புரிகிறார்கள். அவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டவர்கள். அதற்கு மேலதிகமாக ஒரு தொகுதியினர் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5,00,000 பேர் இந்த மோதல் வலயத்திற்குள் இருக்கிறார்கள். ஆகவே இவர்களை நாங்கள் எப்படி பாதுகாப்பது? குறிப்பாக ஒவ்வொரு தூதரகத்திலும் 24 மணி நேர துரித அழைப்பு சேவை அமுலிலே இருக்கின்றது. எந்த ஒருவருக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய பிரச்சனையை தெரியப்படுத்தலாம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் 24 மணி நேரம் இயங்கும் அவசர சேவை நிலையம் ஒன்றை கொண்டு நடத்துகிறது. வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சிலும் அப்படியான ஒரு பணியகம் இயங்கி வருகிறது. வெளிநாட்டில் பணிபுரிவோர் அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால், பெற்றாராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு அவர்கள் அதை தெரியப்படுத்தலாம். வெளிநாட்டு தூதரகங்களை தொடர்பு கொண்டு நாங்கள் அந்த இடையீட்டை செய்ய எதிர்பார்க்கின்றோம். தூதரகங்கள் நேரடியாக அந்த நாட்டில் உள்ள பிரஜைகளோடு 24 மணி நேரமும் தொடர்பு ஏற்படுத்தும் வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வெளிநாட்டில் இருக்கின்ற இளைஞர்களின் பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு நாங்கள் திட்டமிடல்களை செய்திருக்கின்றோம். இந்த நிலைமை மோசமானால் நாங்கள் எப்படி அதை
நெறிப்படுத்துவது, எப்படி அதை சமாளிப்பது. ஆகவே அந்த நிலையை நோக்கி அடைவதற்கு ராஜதந்திர ரீதியிலே நாங்கள் கொண்டிருக்கின்ற தொடர்புகள், உறவுகள் எவை, எப்படி நாங்கள் அதை வளர்த்து கொள்ள வேண்டும், இந்த விவகாரங்கள் பற்றியும் நாங்கள் கவனம் செலுத்தியிருக்கின்றோம். அடுத்த முக்கியமான பிரச்சனை சுற்றுலாத்துறை சார்ந்த பிரச்சனை. எங்களுடைய சுற்றுலா கைத்தொழில் துறை மார்ச் மாதத்தில் 3 லட்சம் பேரின் வருகையை எதிர்பார்த்திருக்கின்றது. குறிப்பிட்ட அளவு வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாகவும் ஹோட்டல் தொழில் துறை ஊடாக அறிய கிடைக்கின்றது. உண்மையிலே சுற்றுலா பயணிகள் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் 2 வார காலத்திற்கு அனைவருக்கும் இலவச விசாவை வழங்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. எந்த ஒரு கட்டண அறவீடுமின்றி அந்த சலுகை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி செயலாளர், வெளிநாட்டு அலுவலக அமைச்சின் செயலாளர், சுற்றுலா பிரதி அமைச்சர், ஓட்டல் தொழில் துறையில் உள்ள பேராளர்களோடு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஓட்டல் தொழில்துறையில் ஏற்கனவே அவர்கள் எதிர்கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் என்ன, நாங்கள் அவர்கள் தொடர்பிலே கவனம் செலுத்த வேண்டுமா போன்ற விடயங்களை உள்ளடக்கிய, அதே போல நாட்டில் இருக்கின்ற சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பதற்கான திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். அடுத்தபடியாக துறைமுகம் சார்ந்த விடயங்கள், ஒரு சில மத்திய கிழக்கு வலயங்களின் பயண முடிவிடமாக கொண்ட கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தில் அவற்றை இனங்கூறமிடுவதற்கு வேண்டுகோள்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய இயலவை பற்றி நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். உண்மையிலே மத்திய கிழக்கு வலயங்களை நோக்கி கப்பல்கள் செல்வதில்லை. ஆகவே அந்த கொள்கலன்களை கொழும்பு துறைமுகத்தில் நிலைநிறுத்த முடியுமா என்பது பற்றிய கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை தொடர்ச்சியாக வைத்திருக்க முடியாது, அது பிரச்சனைக்கு வழிவகுக்கும். ஆகவே கொழும்பு துறைமுகத்தில் ஒரு தேசம் என்ற வகையிலே நாங்கள் இதை அணுக வேண்டும். கொழும்பு துறைமுகத்தோடு நீண்ட காலம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்ட கப்பல் கம்பெனிகளாக அவை இருக்கின்றன. இந்த தருணத்திலே அவற்றை கைவிட முடியாது. எனவே அந்த கம்பெனிகளை அரவணைத்துக் கொண்டு பிரச்சனை வராமல் இதை வினைத்திறனுடன் கையாள்வது எப்படி என்பது பற்றி நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். துறைமுக விவகார அமைச்சர் மத்திய கிழக்கிற்கு ஏற்றுமதி செய்ய இருக்கின்ற கொள்கலன்களை துறைமுகத்திற்கு கொண்டு வர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். ஏனென்றால் அங்கு மோதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கு வினைத்திறன் மிக்க ஒரு சேவையை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே இதற்கான மிக சிறந்த தீர்வு அந்த துறைமுகங்கள் இயங்கு நிலைக்கு வரும்போது ஏற்றுமதி செய்யக்கூடிய கொள்கலன்களை இங்கு கொண்டு போவதுதான் சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் கொழும்பு துறைமுகம் ஒரு களஞ்சிய சாலையாக மாறிவிடும். ஆகவே அந்த விவகாரங்கள் பற்றியும் நாங்கள் சிந்தித்திருக்கின்றோம். அதே போன்று எமது விமான நிலையங்களில் விமானங்களை தரித்து வைப்பதற்கான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான அனுமதியை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். ஒரு சில விமான பயணிகள் வேறு விமான சேவைகளுடன் தொடர்புபடுத்த முடியுமா என்றும் நாங்கள் ஆலோசித்து வருகின்றோம். ஆகவே இந்த நெருக்கடியின் எல்லா பரிமாணங்கள், துரிதமாக எழக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஆராய்ந்து எங்களுடைய திட்டங்களை நாங்கள் வகுத்து வருகின்றோம். நீண்ட காலம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் நாங்கள் ஆராய வேண்டும். குறிப்பாக எங்களுடைய வருமான மார்க்கங்களில் முக்கியமானது தான் டாலர் வருமானம். வெளிநாட்டில் உள்ளவர்கள் அனுப்பும் பண அனுப்பல் முக்கியமானது. $7.2 பில்லியன் கடந்த ஆண்டு கிடைத்தது. 8.2 அன்னளவாக சென்ற ஆண்டு கிடைத்தது. எமது பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய சக்தியாக அது இருந்தது. சமகாலத்திலே அந்த வருமானத்தில் ஆபத்து ஏற்படும் நிலை தோன்றியிருக்கின்றது. அதே போன்ற சுற்றுலாத்துறையும் எமக்கான வருமான மார்க்கமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பிடத்தக்க தாக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஐரோப்பா நாடுகள் இடைமாறல், டோபா, துபாய், அபுதாபி, ஐக்கிய அரபு அமீரகம், எமிரேட்ஸ், கட்டார் போன்ற விமான நிலையங்கள் ஊடாகத்தான் அந்த இடைமாறல்கள் சேவைகள் வழங்கப்படுகின்றன. அங்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஸ்தம்பிதம் சுற்றுலா துறையை பாதித்திருக்கின்றது. இந்த யுத்தம் தீவிரம் பெருமாக இருந்தால் ஒவ்வொரு நாட்டில் உள்ளவர்களுக்கும் அது பொருளாதார ரீதியிலே பாதிப்பை கொண்டு வரலாம். அதே போல அவர்கள் சுற்றுலாத்துறை சார்ந்த வருமானத்தை குறைத்துக் கொள்வார்கள். முதலாவதாக அவர்களுக்கு தேவையான உணவு, ஏனைய வசதிகள், ஏனைய தேவைகள், அதன் பிறகுதான் சுற்றுலா செல்வது பற்றி அவர்கள் ஆலோசிப்பார்கள். பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுகின்ற பொழுதோ முதலாவதாக அவர்களின் தெரிவு சுற்றுலா
பயணங்களை நிறுத்துவதாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த துறையிலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. மூன்றாவது விடயம் எங்களுடைய ஏற்றுமதி சந்தை பற்றியது. இரண்டு வகையிலே அது பாதிப்புக்கு உள்ளாகலாம். நேரடியாக சண்டை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வலயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஏற்றுமதி சார்ந்த பிரச்சனை. மற்றது நேரடியாக யுத்தத்தில் இருக்கின்ற வலயம் சார்ந்த நாடுகளில் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்பு. இரண்டாவது, யுத்தம் ஏற்படுத்துகின்ற பொருளாதார பிரதிகூலங்களால் ஏற்படக்கூடிய தாக்கம். இது பற்றி நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். ஆகவே டாலர் கையிருப்பு பற்றியும் அதே போன்று வெளிநாட்டு செலாவணியை பாதுகாத்துக் கொள்வது, அதனாலான பிரச்சனைகளை முகாமை செய்து கொள்வது என்பது பற்றியும் நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். குறுகிய கால நீண்ட கால பிரச்சனைகளை முகாமைத்துவம் செய்வதற்கான திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். இவற்றை தான் நாங்கள் செய்ய வேண்டும். எமது அமைச்சு, எங்களுடைய அமைச்சின் பணியாளர்கள், நிறுவனங்களின் பொறுப்பாளர்கள் ஆக்கப்பூர்வமாக இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், நிதி அமைச்சு, மத்திய வங்கி, வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சு, மத்திய வங்கி இந்த விவகாரத்திலே இதனுடைய செல்நெறிகள் பற்றி கூர்ந்து ஆராய்ந்து வருகின்றது. அரசு நிறுவனங்கள் இதற்கு பதிலளிக்கும் வகையிலே அதனுடைய பொறிமுறையை இயக்கிக் கொண்டிருக்கின்றன. அதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதன் எங்களுடைய பணிப்பொறுப்பு. அதை நாங்கள் செய்து வருகின்றோம். எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், மிக குறுகிய காலத்தில் இந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான். நல்லவற்றை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், ஆனால் பாதகமானவற்றுக்கு நாங்கள் தயாராகவும் இருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய பணியாற்றும் பாணி என தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள், உங்களுக்கு 12 நிமிடங்கள் இருக்கின்றன. பிரதி சபாநாயகர் அவர்கள் அக்கிராசனத்திற்கு வருவார். Honorable Sajid Premadasa, you may continue. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உருவாகி இருக்கின்ற போர்ச்சூழல் பற்றி தொடக்கத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை தெரிவிக்க வேண்டும். ஈரான் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். சர்வதேச சட்டத்தை மீறும் ஒரு செயல் அது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பிரகடனத்தின் 2(4) வாசகம் இப்படி சொல்கிறது: தாக்குதல்களை தொடுப்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. 2(7) வாசகம் ஒரு நாட்டின் உள் விவகாரங்களில் தலையீடு செய்யக்கூடாது என்று சொல்லி தெரிவிக்கின்றது. தாக்குதல் தொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விடயமாக சொல்லப்படுவது 51வது வாசகத்தில் இது சொல்லப்பட்டிருக்கின்றது. தற்பாதுகாப்பு, தங்களுடைய நாட்டின் பாதுகாப்பு கருதி அதை செய்யலாம் என்று அந்த வாசகம் தெரிவிக்கின்றது. பாராளுமன்றம் என்ற வகையிலே ஈரான் மீது தொடுக்கப்பட்ட அந்த தாக்குதல் இறையாண்மை கொண்ட ஒரு தேசத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதல். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றை மேற்கொண்டார்.